الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الإمام الحافظ ابن حجر رحمه الله في كتابه بلوغ المرام كتاب الصلاة باب المساجد. عن عائشة رضي الله عنها قالت: أمر رسول الله صلى الله عليه وسلم ببناء المساجد في الدور وأن تنظف وتطيب. رواه أحمد وأبو داود الترمذي. அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக மார்க்க சட்டங்களை பற்றி பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரை நாம் பார்த்தது தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழுதல், அதை மார்க்கம் ஊக்கியிருக்கின்றது, வலியுறுத்தியிருக்கின்றது. அதனுடைய பலன்களையும் அதனுடைய பயன்களையும் நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய புதிய தலைப்பு தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்தில் அல்லாஹுடைய மசாஜிதுகளை பற்றி. அன்புக்குரியவர்களே, மஸ்ஜித் என்று கூறும் பொழுது எங்கு தொழுகை நிறைவேற்றப்படுகின்றதோ அதற்கு மஸ்ஜித் என்று பொதுவாக கூறுவோம். அப்பொழுது அப்படி என்றால் அல்லாஹு தஆலா இந்த ஒட்டுமொத்த பூமியையும் மஸ்ஜிதாக ஆக்கியிருக்கின்றான் இந்த சமுதாயத்திற்கு. இது ஒரு அல்லாஹு தஆலாவால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஜுஇலத் லியல் மஸ்ஜித் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, எனக்கு இந்த பூமி மஸ்ஜிதாகவும் வணக்கஸ்தலமாகவும் பிறகு சுத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமாகவும் அல்லாஹு தஆலா இந்த பூமியை ஆக்கியிருக்கின்றான். ஆக பொதுவாக ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மஸ்ஜித் என்பது எங்கு தொழுகை நிறைவேற்றப்படுகின்றதோ அது எந்த இடத்தில் இருக்கட்டும் அதற்கு மஸ்ஜித் என்று கூறுவோம். நாம் குறிப்பாக இந்த தலைப்பை பற்றி நாம் பார்க்க இருக்கும் பொழுது இங்கு சொல்லப்பட்ட இந்த மஸ்ஜித் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்பது குறிப்பானதாக தொழுகைக்காக ஒரு இடத்தை நாம் நியமனம் செய்கின்றோம், ஒரு ஏற்பாடு செய்கின்றோம். தொழுகைக்காக என்று மக்கள் கூடட்டும், இங்கு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான இந்த அமலுக்காக ஒரு இடத்தை நாம் ஏற்பாடு செய்கின்றோம், அதற்கு மஸ்ஜித் என்று கூறப்படும். ஆக இந்த மஸ்ஜிதிற்கு பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடம் தொழுகைக்காக அல்லாஹை திக்ர் செய்வதற்காகவும் அல்லாஹை துதிப்பதற்காகவும் அவனை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு மஸ்ஜிதை அமைப்பது என்பது இது மார்க்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. மற்றும் இந்த மஸ்ஜிதை பராமரிக்கக்கூடியவர்களும் இந்த மஸ்ஜிதை பாதுகாக்கக்கூடியவரும் இந்த மஸ்ஜிதுடைய தொடர்பு வைக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த சிறப்புகளை தன்னுடைய மார்க்கத்தில் அறிவித்திருக்கின்றான். இந்த மஸ்ஜித் என்பது அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய இந்த பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடுகளாக இருக்கின்றது. புயூத்துல்லாஹ், அல்லாஹுடைய வீடுகளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த ஆலயத்தில் இந்த வீடுகளில் அவனை பற்றி புகழ்வதும் அவனுடைய புகழை உயர்த்துவதும் தக்வீர் முழங்குவதும் தஸ்பீ செய்வதும் என்ற ஒட்டுமொத்தமாக அவனை வணக்க வழிபாடு செய்வதற்காக நமக்கு கட்டளையிடப்பட்டது. ஆக இந்த மஸ்ஜிதுகளில் பார்க்கும் பொழுது குறிப்பாக அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவதும் தஸ்பீ செய்வதும் என்று பார்க்கும் பொழுது தொழுகை ஐவேளை தொழுகையை நிலைநாட்டுவதற்காக மிகவும் ஒரு அடிப்படையான ஒரு அமலை செய்வதற்காக இந்த ஆலயம் மற்றும் இந்த பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது. இது இந்த உம்மத்தினருக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. பள்ளிவாசல்களை கொண்டுதான் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படுகின்றது. பள்ளிவாசல் இல்லை என்றால் நம்முடைய ஈமான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்ன நிலை இருக்கும் என்று தெரியாது. ஏனென்றால் இந்த பள்ளிவாசல் இருக்கிறதுனால தான் நம்முடைய ஈமான் இன்னும் பாதுகாப்புடன் இருக்கின்றது. நம்முடைய சந்ததிகள், வரக்கூடிய சந்ததிகள், அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கின்றார்கள். ஆகிய இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு விடுபட்டது என்றால் நம்முடைய ஈமானுடைய பலவீனம் குறைந்து அந்த பலவீனம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் தான் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளும் பகைவர்களும் அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி என்ன, இந்த சமுதாயத்தை வாளால் நாம் வெற்றி பெற முடியாது, நாம் போரிட்டு நாம் போர்க்களத்தில் இவர்களை வெற்றி பெற முடியாது, இவர்களை மார்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், மார்க்கத்திலிருந்து இவர்களை அகற்ற வேண்டும். இதை செய்தோம் என்றால் நாம் வெற்றி பெறுவோம். அது மிக முக்கியமானது. இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய இடமானது அல்லாஹுடைய அந்த ஆலயம் மஸ்ஜிதுகளாக இருக்கின்றது. இந்த மஸ்ஜிதிலிருந்து இவர்களை நாம
தூர வைத்தோம் என்றால், இவர்களை இதிலிருந்து நாம விலக்கி விட்டோம் என்றால் நாம் அவர்களுக்கு நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் செய்கின்றார்கள். ஆக நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு நாம் வைத்திருக்கக்கூடிய மஸ்ஜிதின் தொடர்பில் தான் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, யார் மஸ்ஜிதுடைய தொடர்பு இருக்கின்றதோ அவர்களுடைய ஈமான் இருந்து கொண்டே இருக்கின்றது. யார் மஸ்ஜிதை உடைய தொடர்பு இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவருடைய நிலைமை. சரி, அதற்கு பிறகு மஸ்ஜித் என்று பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, பள்ளிவாசல்கள் என்று பார்க்கும் பொழுது இது தொழுகைக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம். இதுல இரண்டு வகைகள் இருக்கும். ஒன்று அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது, அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், அல்லாஹு தஆலா இந்த பள்ளிவாசலை கட்டுமாறு நமக்கு கட்டளையிட்டான், அது ஒரு புறம் இருக்கின்றது. இரண்டாவது, மக்கள் முஸ்லிம்கள் ஒரு இடத்தை கட்டுகின்றார்கள், ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அங்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அதை முழுமையாக வக்ஃப் செய்து விடுகின்றார்கள், முழுமையாக அதை மார்க்கத்திற்காக தானம் தர்மம் செய்கின்றார்கள். ஆக இந்த இரண்டு நிலைகள் இருக்கின்றது. முதல் வகையை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது அல்லாஹு தஆலாவால் உயர்த்தப்பட்ட ஆலயங்கள் பார்க்கும் பொழுது 3 ஆலயங்கள் நாம் அறிவோம். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்றுக்கும் சிறப்பானது அல்லாஹு தஆலா இதில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் இதில் இருக்கக்கூடிய அஜரையும் கூறியும் அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்தில் கூறியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமில், பைத்துல்லாவில், அங்கு ஹரமில் தொழக்கூடிய தொழுகை சுப்ஹானல்லாஹ் அது 1,00,000 தொழுகையை விட சிறந்ததாக இருக்கின்றது. அதற்கு பிறகு மஸ்ஜிது நபவியில் தொழக்கூடிய தொழுகை 1000 தொழுகைக்கு விட சிறந்ததாக இருக்கின்றது. அதே போல அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸா, இது 500 தொழுகை தொழுவதை விட சிறந்த அந்த அஜரும் கூலியும் சிறந்ததாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். ஆக இந்த சிறப்பு இந்த 3 பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. வேறு எந்த ஒரு பள்ளிவாசலுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடையாது. அதே போல இந்த 3 பள்ளிவாசல்களில் இன்னொரு சிறப்பு என்று பார்க்கும் பொழுது இந்த 3 பள்ளிவாசல்களுக்கு தான் நாம் பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஒருவர் பயணம் மேற்கொள்ள விரும்பினார் என்றால் ஒரு மஸ்ஜிதிற்கு, இந்த 3 மஸ்ஜிதுக்கு தான் அவர் பயணம் மேற்கொள்ள முடியும். வேற எந்த ஒரு மஸ்ஜிதிற்கும் அவர் பயணம் மேற்கொள்ள கூடாது, மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. சஹீஹான புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் பார்க்கும் பொழுது லா தஷுத்துர் ரிஹால இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித், நீங்கள் பயணத்திற்காக புறப்பட வேண்டும் என்றால், பயணத்தை மேற்கொள்கின்ற என்றால் 3 மஸ்ஜித்களை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. மற்ற எந்த ஒரு மஸ்ஜிதிற்கும் நீங்கள் இபாதத் என்ற அடிப்படையில் நாம பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. அது 3: ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், 2வது மஸ்ஜிதி ஹாதா, இந்த மஸ்ஜித் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசலுக்கு நாம பயணம் மேற்கொண்டு இபாதத்திற்காக நன்மை தேடி வண்ணமாக செல்வது என்பது அனுமதிக்கப்பட்டது. இதை தவிர வேறு எந்த பள்ளிவாசலிலும் இந்த நம்முடைய நாட்டிலிருந்து அல்லது நம்முடைய இந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு நான் சென்று தொழுவேன், நான் சென்று அங்கு பயணத்தை மேற்கொள்வேன் என்று இருக்கும் பொழுது அது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளிவாசலுக்கு சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. இதுவரை என்றால் சுப்ஹானல்லாஹ், ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த 3 பள்ளிவாசல்களை விட வேற எந்த ஒரு பள்ளிவாசலுக்கும் இபாதத் என்ற அடிப்படையில் ஒருவர் பயணத்தை மேற்கொள்கின்றார் என்றால் அது ஹராம் ஆகிவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அன்புக்குரியவர்களே, இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பை பார்க்கும் பொழுது ஹதீஸ் நாம் பார்த்த 263வது ஹதீஸ் அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், வீடுகள் சூழ்ந்துள்ள தெருக்களில் பள்ளிவாசல்கள் கட்டுமாறும் அவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறும் அவற்றில் நறுமணம் கமழச் செய்யுமாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் மற்றும் அஹ்மதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸில் நமக்கு கட்டளையிடப்பட்ட விஷயம், முதலில் வீடுகள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய முஹல்லாவில் பள்ளிவாசல் இருப்பது என்பது மிக மிக அவசியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், கட்டுங்கள் என்று. அதை கட்டிய பிறகு அதை பராமரிப்பதும், அதை பார்த்துக் கொள்வதும், அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது அந்த முஹல்லாவாசிகள் மீது கடமையாகி விடுகின்றது. ஆக இது ஃபர்து கிஃபாயா என்று கூறப்படும். ஒருவர் அல்லது அந்த முஹல்லாவாசியில்
ஒரு சாரார் இதை செய்து விட்டார் என்றால் மற்ற அனைவர்கள் மீதும் பாவம் எழுதப்படாது. அது அந்த மொஹல்லாவில் முஸ்லிம்கள் இருந்து பள்ளிவாசல் கட்டப்படாவிட்டால் ஒட்டுமொத்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் மீது பாவம் எழுதப்படும். இதற்காக ஃபர்து கிஃபாயா என்று சொல்லப்படும். ஃபர்து கிஃபாயா என்பது சிலர் செய்துவிட்டார் என்றால் மற்றவர்களுக்கு குற்றம், அவர்கள் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஆக பள்ளிவாசல் கட்டுவது என்பது, அமைப்பது என்பது இது முஸ்லிம்கள் மீது இது கடமையாக இருக்கின்றது, இது செய்வது. இரண்டாவது, ஆக மொஹல்லா என்று இருக்கும் பொழுது, ஒரு சொசைட்டி என்று இருக்கும் பொழுது, ஒரு இடம் இருக்கும் பொழுது அங்கு முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்றால் அங்கு நாம் பள்ளிவாசலை கட்ட வேண்டும். இரண்டாவது, அந்த பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது அசுத்தத்திலிருந்தும் நாம் அதை பாதுகாக்க வேண்டும். அதே போல அதை சிறப்பான முறையில் மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தொழுகக்கூடிய நிலையில் அதை அமைத்து தர வேண்டும். அங்கு இது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு காட்டி தந்தார்கள். அதே போல அதில் நோவினை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு முஃமின்கள் தொழுகையாளிகள் தொழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோவினை தரக்கூடிய விஷயமா அதையும் அகற்றுவது அது நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு என்னுடைய உம்மத்துடைய அஜரையும் கூலியும் காண்பிக்கப்பட்டது. ஹத்தல் கதாது யுஹ்ரிஜுஹா ar-ரஜுலு மினல் மஸ்ஜித். எதுவரை என்றால், ஒரு மனிதன் மஸ்ஜிதிலிருந்து ஒரு சின்ன ஒரு குப்பையை எடுக்கின்றான், ஒரு அசுத்தத்தை எடுக்கின்றான், அந்த ஒரு அருவருக்கத்தக்கூடிய விஷயத்தை அவன் அகற்றுகின்றான், அதையும் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அப்போ ஒரு விஷயம் நாம் இருக்கும் பொழுது, பள்ளிவாசலில் நாம் தொழுகும் பொழுது ஒரு சிரமம் என்று இருக்கும் பொழுது அதை நாம் அகற்றுவது, குப்பையை அகற்றுவது, அது நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. இது முஅத்தின்கள் மட்டும் அல்லது அங்கு பொறுப்பாளிகள் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. நாம் நன்மையை பெற வேண்டும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குப்பையை அகற்றுவது நன்மை என்றால், குப்பையை போடுவது என்பது அது பாவம் தான் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ நாம் பார்க்கின்றோம், பள்ளிவாசலில் நாம் உட்கார்ந்து கொண்டு நகத்தை நாம கிள்ளி அதுல போடுறோம். அதே போல தாடியை நாம கோதி அதையுடைய முடியை இது போடுகின்றோம். இப்படி என்று நிறைய விஷயங்கள் நாம செய்கின்றோம். அறியாமல் அல்லது உணராமல் நாம் செய்கின்றோம். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆக பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய ஆலயங்கள், அல்லாஹுடைய வீடுகள். இதை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது எப்படி நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது நாம் நகத்தை வீட்டில் நாம கிள்ளி அல்லது வெட்டி நம்ம அதே இடத்துல போட மாட்டோமோ, அதை அசுத்தமான இடமோ அல்லது எங்க குப்பையில போடுகின்றோமோ, அதே போல பள்ளிவாசலை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யார் பள்ளியை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, பள்ளி வாசலை அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்கின்றான். மூன்றாவது விஷயம் சொல்லப்பட்டது அன்து தய்யிப, அதில் நறுமணம் கமழுமாறு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மஸ்ஜிதில் இத்திரை பயன்படுத்துவதும் நறுமணத்தை பயன்படுத்துவதும், அதை நறுமணம் கமல வைக்கக்கூடியது என்பதும் இதுவும் நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஆகியால் தான் நாம் பார்ப்போம், குறிப்பாக சவுதிக்கும் மற்ற நாடுகளில் இஸ்லாமிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியாக இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் பார்க்கும் பொழுது அங்கு பள்ளிவாசலுக்கு அங்கு ஊது வைக்கப்படும். அதே போல இத்தர் நறுமணம் அதை பூசப்படும். இப்படி அவர்கள் சுத்தமாகவும் நறுமணமாக வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் வரக்கூடியவர்களுக்கு மிகவும் அவர்கள் ஆறுதல் மற்றும் மன நிம்மதியுடன் அவர்கள் தொழுது விட்டு செல்வதற்காக முயற்சி செய்வார்கள். இப்படி இருக்கும் பொழுது நாம் தொழுகைக்கு வரும் பொழுது நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொண்டு சுத்தமாக நாம் வர வேண்டும். வேர்வையுடன் முழுமையாக அசுத்தமான ஆடையுடன் நாம் வருவது என்பது இது மக்களுக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கும் சிரமமாக இருக்கும். அது மட்டுமல்ல, வானவர்களும் தொழுகையில் வருவார்கள், அவர்களுக்கும் சிரமமாகும். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், வெங்காயத்தை அல்லது பச்சை வெங்காயம் அல்லது பச்சை பூண்டை அவர் சாப்பிட்டு விட்டு நம்ம பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஏனென்றால் அதனால் துர்நாற்றம் ஏற்படுகின்றது. அந்த துர்நாற்றத்தினால் முஃமின்களுக்கும்
நோவினை அது ஏற்படுகின்றது, சிரமம் ஏற்படுகின்றது. அதே போல வானவர்களுக்கும் சிரமம் ஏற்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் 3 விஷயங்கள். ஒன்று, முஹல்லாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் முஹல்லாவில் பள்ளிவாசல் கட்டுவது என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அவர்கள் ஒரு சாரார் செய்துவிட்டார் என்றால் அவர் பொறுப்பு முடிந்துவிட்டது, இல்லை என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அவர்கள் குற்றவாளிகளாக ஆவார்கள். இரண்டாவது, அதை நாம் பராமரிப்பது என்பது அந்த முஹல்லாவாசிகள் மீது கடமையாக இருக்கின்றது. முஹல்லாவாசிகள் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்த்துக் கொள்கின்றார்களோ, அதை பராமரிக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய வீட்டை அவன் பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றான். ஆக முஹல்லாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதை நாம் பாதுகாக்க வேண்டும். முஹல்லாவுடைய மஸ்ஜிதை நாம் பாதுகாத்தான் அன்புக்குரியவர்களே, இது சரியாக இல்லை என்றால் நாம் அனைவரும் அறிவோம் இருக்கக்கூடிய நிலைமை இப்படி என்றால் மஸ்ஜிதுகளை மூடுவதற்காக தான் முயற்சி இருக்கின்றதே தவிர எந்த ஒரு புதிய மஸ்ஜிதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எவ்வளவு சிரமம் என்று நாம் அனைவரும் அறிவோம். இந்த விஷயத்தை நினைவு கொண்டு இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பது என்பது தொழுக வேண்டும், அதில் ஐவேளை தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அதே போல அதற்குரிய தேவைகளையும் அதற்குரிய ஏதாவது குறைபாடுகள் இருந்து என்றால் அதை நாம சீர்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் மஸ்ஜிதுடைய இந்த கண்ணியத்தை நம்முடைய மனதில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. என்றென்றும் மஸ்ஜிதுடன் நம்முடைய தொடர்பை அல்லாஹு தஆலா வைப்பானாக. இந்த கொரோனா மற்றும் ஊரடங்கு நாட்களில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை அல்லாஹு தஆலா சீர்படுத்தி இந்த நோயை அல்லாஹு தஆலா அகற்றி நம்மை மீண்டும் இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.